இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ என்னுடைய வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் என்னோட முன்னோர்களையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு வீடியோ தான். அதை மீட்டெடுத்து என்னுடைய சந்ததிக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நான் சிந்திச்சு என் மனம் வருத்தப்பட்டு ஆதங்கத்தோடு பேசக்கூடிய ஒரு வீடியோ காணொலி தான் இந்த காணொலி. இப்படி என்னப்பா நீ ஆதங்கப்படுற அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி யதார்த்தமாக ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்போது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அந்த போஸ்ட்டில் ஒரு பக்கத்தில் வந்து கருப்பணசாமி வந்து நிற்கிறாரு. அவருக்கு கீழே பொதுமக்கள் நிற்கிறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிடாவை ஒரு பூசாரியை யாரோ ஒருத்தர் வந்து பழியிடுற மாதிரி, அதாவது ஓங்கி அருவாள் வச்சு வெட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் இருந்துச்சு. சரி, இதுக்கு என்ன கமெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, அவரோட பேர் வந்து செல்வம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாமி ஆடுறது வந்து பொய், சாமி ஆடுறேன் குறி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தேவையில்லாம ஏமாத்துறாங்க. சாமி ஆடுறத வச்சு, அதுவும் குறிப்பா இந்து மதத்துல உள்ளவங்க சில திருட்டுத்தனமான வேலையை பார்க்கறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்ககிட்ட பணத்தை பறிச்சு இவங்க வந்து பெரிய ஃபேமஸ் ஆயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை பத்தி இழிவுபடுத்தி எழுதியிருந்தார். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் வந்து எழுதியிருந்தாரு. அவர் பேரு செபஸ்டின் ஐசக். இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிடா வெட்டுறது, சாமியை பழியிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு மட்டும் கிடையாது, இது வந்து மற்ற விலங்குகளையும் விலங்கா வந்து பாருங்க, அதை வந்து துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். 2. மூணாவது இன்னொருத்தர் வந்து மாரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இந்த விலங்கை நீங்க பழியிட்டு சமைச்சு நீங்க தானே திம்பீங்க, சாமியா வந்து திங்க போகுது, இப்படி சாப்பிடுற நீங்க ஏன் மற்ற விலங்குகளை சிங்கம், புலி, சிறுத்தை, கழுதை, குதிரை, நாய், பாம்பு இதுகளெல்லாம் சமைச்சு சாப்பிடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. இந்த 3 பேருக்கும், இந்த 3 தற்கொலைகளுக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாமி ஆடுறது வந்து பொய், இதை வச்சு ஏமாத்துறாங்க, குறிப்பாக இந்து மதத்தில் உள்ளவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த சாமி ஆடுற விஷயம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நானுமே ஒரு காலகட்டத்தில் இந்த சாமி ஆடுறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து சாமி ஆடுறதுலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட காலகட்டங்கள் இருக்குது. அதை சொன்னாலும் முன்னே மாதிரி தற்கொலை மண்டைக்கில் வந்து ஏறாது. இருந்தாலும் நான் அதுக்கான காரணத்தை வந்து சொல்கிறேன். இந்த சாமி ஆடுறது இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு பொய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எந்த இடத்துல உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு சிலவங்க சாமி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்களை செஞ்சு காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைதான். ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தீங்க தெரியுமா, குறிப்பாக இந்து மதத்தில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மற்ற மதத்தில் நடக்கலையா? நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ கூட ஓட விடுறேன். ஒரு சீடியை மட்டும் வச்சு கால் ஊனத்தை குணப்படுத்தின வீடியோவும் இருக்கு. மயில் தொகையை மட்டும் வச்சு காது கேட்க முடியாதவரை காது கேட்க வச்சதும் இருக்கு. ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டியை சரி செஞ்ச வீடியோவும் இருக்கு. இப்படி எத்தனை வீடியோவோ மாற்று மதங்கள்லையும் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு நீங்க இந்து மதத்தை மட்டும் தேவையில்லாம இப்படி பேசுறீங்க, ஏன் இதை இவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அவருடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணும்போது திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருக்காரு, கருப்பு சட்டை போட்டிருக்காரு. அவர் வந்து இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்து பேசக்கூடிய ஏகப்பட்ட வசனங்களை அவருடைய ஃபேஸ்புக் ஃபுல்லாக நிறைச்சி எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது, நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சாமி ஆடுறது பொய், தாலி கட்டுறது பொய், இது பண்ணக்கூடியது பொய், இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் தான் உங்கள் வீட்டு பெண்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுற ஒரு குரூப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரியும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சாமி ரூம் வந்து இல்லாமாக்குங்க. உங்கள் வீட்டு பெண்களை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அதுக்கப்புறம் நாட்டில் உள்ள பெண்களையும் இந்து மதத்தை நம்பக்கூடிய ஆண்களையும் வந்து திருத்திக்கலாம். 2வது, பலியிடுதல் நிகழ்ச்சி வந்து ரொம்ப கொடுமையானது. ஏன் சாமி முன்னாடி வந்து பலியிடுறீங்க, ஆடு மாடுகள்லாம் வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் எடுத்த உடனே இவனை மாதிரி தான் இவனே ஏதாச்சும் ஒரு கோல்மால் வந்து பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனோட ப்ரொஃபைலை வந்து பார்த்துருந்தேன். அங்கே தான் எப்பாடைய ஒரு ஷாக்கான ஒரு விஷயம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற இடத்துல வந்து இருக்காங்க. இவருக்கு சைடில் ஒருத்தர், இந்த சைடில் ஒருத்தர் இருக்கார். அந்த 3 பேரில் ஒரு 2 பேர் வந்து இப்படி கையை காமிச்சிட்டு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அது எப்படி தெரியுமா, வாயில் தண்டி, அது சிக்கன் பீஸுன்னு கூட சொல்ல முடியாது, நல்ல பெரிய கறியாக இருக்குது. அநேகமாக மாட்டுக்கறி நினைக்கிறேன். அதை வாயில் வச்சு இப்படி கடித்த மணிக்கு வந்து ஸ்டில் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சத்தியமே நீ சிரிக்க வச்சுட்டீங்களாடா டே. ஆதங்கத்தோடு பேசினாலும் இந்த மாதிரி தற்குறித்தனமான கேள்வியை கேட்டுட்டு தற்குறித்தனமான செயல்களை செய்யக்கூடிய மக்களும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன சிரிப்பு. நான் கேட்குறேன், ஆடு மாடை
கோவிலில் பலியிட்டா மட்டும்தான் தப்பாடா? அப்போ நீ திங்கிறது என்னடா? ஒரு ஆட்டையோ மாட்டையோ கூட்டிக்கு அந்த அது காதில் அப்பா நான் உன்னை வந்து எனக்கு வந்து உணவு இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, நான் உன்னை வந்து சமைக்க போகிறேன், தயவுசெய்து நீ உன்னோட உயிரை திறந்துரு, உன் கடவுள்கிட்ட போயிரு, இல்லை எங்கிட்டாச்சும் போயிரு, நான் உன்னை வந்து சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உயிரை மந்திரம் போட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டியாடா சமைச்சு உனக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பேரும் பலியிடுறது தானடா. என்னடா முட்டா மயிறு மாதிரி வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, முட்டா பயல்களா? பலியிடுதல் தப்பு அப்படின்னா நீ திண்டிய மாடை ஆடோ, அப்போ அதுவும் தப்பு தானடா. வெஜிடேரியனை கூட சொல்ல நீ சாப்பிடக்கூடாதுடா. அடுத்து உனக்கு ஏத்தாப்புல ஒருத்தன் கேள்வி பண்ணி வச்சிருக்கான், நான் அதையும் வந்து நான் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் மற்ற விலங்குகளை வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்த ஆடு மாடுகளை மட்டும் தான் சாப்பிட்றீங்க, கோழி இதுகளை மட்டும் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலை தாயில் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? இப்போ தயவு செய்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு மன்னிச்சுக்கிறேங்கடா. நீ கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டீங்களா? நீங்கள் ஏங்க இந்த ஊமத்தங்காய் இருக்குல்ல, ஊமத்தங்காய், அதை ஏங்க நீங்கள் அவிச்சு குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்றது கிடையாது? சரி விடுங்களேன், அவ்வளோ ஏன் அரளிக்காய் இருக்குல்ல, அரளிக்காய், அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதே இல்லை, செத்து போயிடுவீங்க தானே? செத்து போயிடுவீங்கல்ல, அது ஒரு விசைச்செடி தானே. அந்த மாதிரி தானடா நாங்கள் வந்து மற்ற விலங்குகளை வந்து சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு எது உணவுக்கு தேவையோ, எது உணவுக்கு தேவைப்படுறதோ அதைத்தான் வளர்த்து பெருக்கி அதை வந்து நாங்கள் வந்து உணவாக எடுத்து சாப்பிட முடியும். தலக்க ஒரு மயிருமே புரிய மாட்டேங்குது. சும்மா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணுமே வந்து கமெண்ட் பண்ணுவேடா மயிராண்டி. ஒரு வெளி இடத்துல, ஒரு பொது இடத்துல வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய கமெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இப்படி மொக்க கமெண்ட்டாக எழுதி வச்சு மொக்கடி வாங்கி சாகிற தற்கொலை கூட்டங்களே இந்த வீடியோ. கண்டிப்பாக அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரியான தற்கொலை தாய்லிகள், திராவிட கொடுக்குகள் இருக்கிற வரையில் என்னுடைய பாரம்பரியத்தையும் என்னுடைய வரலாற்றையும் மீட்டு எடுக்கிறதுக்கு என்னைய மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல்லாக ஒன்றிணைஞ்சு எங்களுடைய வரலாற்றை நாங்கள் கண்டிப்பாக மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து போகிறோம்டா எப்பா சாமி. நன்றி.